டேய் குர்ரா. டேய் போடா. டேய் கொஞ்சம் குர்ரா. டேய் சும்மாறா. டேய் டேய் இவனை படுறா. டேய் நீ ஏன்டா கண்ணாடி போட்டிருக்க? பெரிய ஹீரோ நினைப்பா. டேய் குர்ரா. டேய் எனக்கு குர்ரா. டேய் கம்முன்னுறா. டேய் சார் வந்துட்டாரா. டேய் இந்தாடா நீயே வச்சுக்க. டேய் எதுக்குடா நீ கண்ணாடி போட்டிருக்க? எனக்கு மெட்ராஸ்ன்னு எங்கள் அம்மா சொன்னாங்கடா. அப்படின்னா? அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரில. சரி வா நம்ம சார்ட்டே போய் கேட்கலாம். சரிடா சார்ட்டே போய் கேட்போம். அந்த 3 கூமுட்டையும் எந்திரிங்க. உட்காருங்க. ஐஸ் ப்ராப்ளம். சார் உங்கள் அம்மா மெட்ராஸைன்னு சொன்னாங்களாம் சார். ஆமாம் சார் ஆமாம். சார் அப்படின்னா என்னது? சரிப்பா, இந்த டாபிக் நம்ம நீங்கள் கிளாஸில் பார்க்கலாம். இது வேறு எதுவும் இல்லை, இது வைரல் கன்ஜக்டிவைட்டிஸ்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். இது பிங்க் ஐஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து அடினோ வைரஸ்ங்கிற ஒரு வைரஸ் காஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷன். இது வந்து நம்மளுக்கு காமன் கோல்டையும் நம்மளுக்கு காஸ் பண்ணும். நம்ம கண்ணில் கன்ஜக்டிவான்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரில் தான் இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். அதனால ரெட்னஸ்லாம் வரும் நம்ம கண்ணில். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம கண்ணில் நிறைய ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும். கண் ரெட்னஸாக இருக்கும், கண் ஸ்வெல்லிங்காக இருக்கும். அது மாதிரி லைட் சென்சிட்டிவிட்டி பார்த்தா ரொம்ப இச்சிங் இரிட்டேஷனாக இருக்கும். சார் அப்போ இது எவ்வளோ நாள் இருக்கும்? இது வந்து 3 to 4 வீக்ஸ் வரையும் போகும்பா. அதுக்கு மேலே சரியா இல்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். சார் இது எப்படி சார் பரவும்? இது எப்படி பரவுதுன்னா, இது இன்ஃபெக்டட் பர்சன்ட் இருந்தால் இன்னொன்று பர்சனுக்கு பரவும். இது வந்து காஃப், ஸ்னீசிங், வாயில் இருக்க டிஸ்சார்ஜ் மூலியமாக தான் பரவுது. சார் அப்போ இதை குணப்படுத்த முடியுமா? இது க்யூர் என்னென்னா, நம்ம ஹாட் அண்ட் கோல்ட் கம்ப்ரஸ் கண்ணில் வச்சா நம்மளுக்கு ஸ்வெல்லிங், இரிட்டேஷன்லாம் போகும். அது மாதிரி நம்ம ட்ரைனஸ் கண்ணில் இருக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஐ ட்ராப்ஸ் போடுவாங்க. சார் அதுக்கு எதுக்கு சார் கண்ணாடி போட்டிருக்கான்? நம்ம ஏன் கிளாஸ் வியர் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு வந்து லைட்டில் வந்து ரொம்ப இரிட்டேஷன் காஸ் பண்ணும் கண்ணில். அது இரிட்டேஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் போடுறோம். அது மாதிரி இது ஏன் மெட்ராஸ் சைன்னு சொல்கிறாங்கன்னா, மெட்ராஸில் தான் ரொம்ப இதுக்கு ஸ்ப்ரெட் பரவுச்சு. அதனால இது மெட்ராஸ் சைன் பரவ ஆரம்பிச்சாங்க. சரிப்பா, நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். The next day. Locak. Mocak. Bacak. டேய் உனக்கு இருக்குடா. சோலி முடிச்சு.